Hi, hello friends. Welcome to Easy English with Ambika YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க first time நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா don't forget to subscribe our YouTube channel and don't forget to press the bell icon. நீங்க subscribe பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 120 grammar rules. ஸோ இந்த இயரில் நம்ம இந்த 120 கிராமர் ரூல்ஸை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து வீக்லி 2 or 3 ரூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி 4 ரூல்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ரூல் நம்பர் 5. ஓகேவா? ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னா நவுனை பேஸ் பண்ணி. நவுனை பேஸ் பண்ணினா நவுன் பேசிக் கிடையாது, நவுன்லேருந்து வரக்கூடிய நவுன் பாஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து வரக்கூடிய 120 கிராமர் ரூலில் இருக்கும் இது. சரியா? ஸோ இது மாதிரி நம்ம 120 கிராமர் ரூல்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த இயரில். ஓகேவா? ஓகே, ஸோ ரூல் பாருங்கள். இது வந்து என்னன்னா சூப்பர்ஃப்ளூவஸ் எரர். ரூல் நம்பர் 5 வந்துட்டு சூப்பர்ஃப்ளூவஸ். சூப்பர்ஃப்ளூவஸ் அப்படின்னா இதுக்கு என்ன அப்படின்னா கைஸ், இது வந்து எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம், இங்கிலீஷ் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், என்டிஎஸ் இது எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரூல்ஸ் வந்து எல்லா இதுலேயுமே அப்ளை ஆகும். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே நீங்கள் இந்த ஒரு நீங்கள் இங்கே படிக்கிறது என்ன அப்படின்னா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, எஸ்எஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பேங்க் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் லேர்ன் பண்ணுறது எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இப்படி ஒரு ரூலை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே ரூல் நம்பர் 5 என்ன அப்படின்னா சூப்பர்ஃப்ளூவஸ் எரர். சூப்பர்ஃப்ளூவஸ் அப்படின்னா இதுக்கு சிம்பிளாக என்ன வேர்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதாவது ஆல்ரெடி ஒரு வேர்டு இருக்கும், அதுவே போதும். பட் ஆனால் இன்னொரு வேர்டு வந்து இதை திரும்ப சொல்கிற மாதிரினா அப்போ இது எக்ஸ்ட்ரா தானே, அப்போ இது மட்டுமே போதும், இதுவே அந்த மீனிங்கை வந்து கன்வே பண்ணிடுது. இது வந்து என்னன்னா இது திரும்பவும் வேறொரு வார்த்தையில் அது ஃபிக்ஸ் ஆகுது. அதுதான் வந்துட்டு என்னன்னா சூப்பர்ஃப்ளூவஸ் எரர். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வேர்ட்ஸ் ஒரு 50 வேர்ட்ஸ் கிட்ட இருக்குது. இது எல்லாம் இது நீங்கள் படிச்சிங்கனாலே மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு இனஃப் தான். ஓகேவா? நீங்கள் இதுலேருந்தே நமக்கு கொஷின்ஸ் வந்து வரும். ஓகே, நியூ இன்னோவேஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இன்னோவேஷன் அப்படின்னாலே புதுசாக ஏதோ பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ திரும்ப நம்ம அதை நியூ அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இன்னோவேஷன் அப்படின்றதே இனஃப். நியூ இன்னோவேஷன் அப்படின்றது இன்னோவேஷன் அப்படின்னாலே புதுசாக ஏதோ கிரியேட் பண்ணியிருக்கோம், புதுசாக ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மீனிங்கே. ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபாலோயிங் பிலோ இங்கே பாருங்க. ஃபாலோயிங் அப்படின்னாலே ஃபாலோயிங் இந்த வேர்டே வந்து எங்கே வரும் அப்படின்னா either ஆஃப்டர் ஆர் பிலோ. ஃபாலோயிங் ஆஃப்டர் ஆர் ஃபாலோயிங் பிலோ இப்படி தான் சொல்லுவாங்களே. இந்த ஃபாலோயிங் அப்படின்றது ஒன்று முன்னாடி இல்லை பின்னாடி இப்படி தான் மீன் ஆகும். ஸோ இதை வந்து மறுபடியும் பிலோ ஆர் ஃபாலோயிங் ஆஃப்டர் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஃபாலோயிங் இஸ் இனஃப். ஓகேவா? நெக்ஸ்ட், 2 ட்வின்ஸ் பாருங்க. ட்வின்ஸ்னாலே 2 தான், ட்வின்ஸ்னாலே 2 தான். மறுபடியும் அந்த 2 அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஓகேவா? ட்வின்ஸ்னாலே என்ன, 2 தான். நெக்ஸ்ட், ரிப்பீட் அகன். ரிப்பீட்னாலே என்ன, திரும்ப சொல்லணும் அப்படின்றதுதான். மறுபடியும் அகன் அப்படின்னு தேவையில்லை. ஓகேவா? ரிப்பீட் அகன், ரிப்பீட்னாலும் திரும்ப, அகன்னாலும் திரும்ப, திரும்ப திரும்ப அகன் நான் சொல்ல தேவையில்லை. ஓகேவா? ஸோ ரிப்பீட் இஸ் எனஃப், அகன் வந்து அது திரும்ப தேவையில்லை. நெக்ஸ்ட், ட்ராப் டவுன். ட்ராப்னாலும் கீழே போடுறது தான், டவுன்னாலும் கீழே போடுறது தான். ஸோ 2 டைம்ஸ் அது தேவையில்லை. ஓகேவா? ஸோ ட்ராப் இட் செல்ஃப் இனஃப், டவுன் வேண்டாம். எண்ட் ரிசல்ட் பாருங்க. ரிசல்ட் அப்படின்னாலும் அது எண்ட்னாலும் சிமிலர் தான். ஸோ இப்போ எண்ட் வந்து இங்கே தேவையில்லை. நெக்ஸ்ட், ஃபாரின் இம்போர்ட்ஸ். இம்போர்ட்ஸ்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் நம்ம வந்து கொடுப்போம். சரியா? ஸோ ஃபாரின் அப்படின்றது இனஃப், இம்போர்ட்ஸ் வந்து தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட், பேல்ட் ஹெட்டட் அப்படின்னாலே வந்து என்ன, வழுக்கத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து திரும்ப நம்ம ஹெட்டட் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. பேல்ட் இஸ் எனஃப்.
Okay, next one. Next one is few in number. Few in number. Few நாலே கொஞ்சம் தான். ஸோ அகன் வந்து ஃபியூனாலே என்ன நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அகன் வந்து இன் நம்பர் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. இதர் ஃபியூ இஸ் எனஃப். இன் நம்பர் தேவையில்லை. ஓகேவா? ஃபாலோ ஆஃப்டர் அகன் சொன்ன மாதிரி இங்கே இப்போ இந்த செகண்ட் ஒன்ல சொன்ன மாதிரி ஃபாலோனாலே ஒன்று பிலோ இல்லைன்னா ஆஃப்டர் அப்படின்னு தான் வரும். அகன் நம்ம பிலோ இல்லை ஆஃப்டர்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ ஆஃப்டர் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இன்னோவேஷன்ஸ்ன்றது போதும். இங்கே ஃபாலோயிங் இது போதும். ட்வின்ஸ் ரிப்பீட் ட்ராப் ரிசல்ட் ஃபாரின் பேல்ட் ஃபியூ ஃபாலோ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சேஸ் ஆஃப்டர். சேஸ்னாலே என்ன? அவங்கள கிராஸ் பண்ணி அவங்கள கடந்து வர்றது தான். ஓகேவா? மறுபடியும் ஆஃப்டர் அப்படின்றது தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜென்ரல் பப்ளிக். ஜென்ரல் அப்படின்னாலும் பப்ளிக்கை மீன் பண்ணுறது தான். பப்ளிக்னாலும் அதே தான். ஓகேவா? ஸோ திரும்ப நம்ம அது வந்து தேவையில்லை. ஸோ ஜென்ரல் தேவையில்லை. பப்ளிக் இஸ் எனஃப். பட் எட். பட்னாலும் ஆனா எட்னாலும் ஆனாதான். ஓகேவா? ஸோ எட் இருந்த போதிலும் அப்படின்னு வரும். பட் எட்டு இப்படி சேமா வராது. ஓகேவா? ஸோ அதனால பட் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கொலாபரேட் டுகெதர். கொலாபரேட் டுகெதர். கொலாபரேஷன் அப்படின்னாலே டுகெதர் தான். மறுபடியும் டுகெதர் அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ டுகெதர் எரேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கண்டினியூ ஆன். கண்டினியூ ஆன். கண்டினியூ இஸ் எனஃப். ஆன் தேவையில்லை. நெக்ஸ்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் கோ. கரண்ட் ஸ்டேட்டஸ் கோ. ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னால என்ன? கரண்ட் சுச்சுவேஷன் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அகன் கரண்ட் ஸ்டேட்டஸ் கோன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ கரண்ட் வேண்டாம். பிளாட்டன்ட்லி ஆப்வியஸ். நிச்சயமாக உறுதியாக ரெண்டுமே. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். ஸோ ஆப்வியஸ் இஸ் எனஃப். நெக்ஸ்ட் அடிக்குவேட் இனஃப். அடிக்குவேட்னா போதுமான. இனஃபும் போதுமானதான். ஸோ 2 times போதுமான தேவையில்லை. ஸோ இதர் 1 இருந்தால் போதும். ஸோ இனஃப் இஸ் வேண்டாம். அடிக்குவேட் இஸ் எனஃப். பேர்னிங் ஃபயர். ஃபயர்னாலே என்ன கைஸ்? பேர்ன் ஆகிறதா ஃபயர். ஸோ பேர்னிங் அப்படின்றது இட்ஸ் எனஃப். ஃபயர் தேவையில்லை. பிளெண்ட் டுகெதர். டுகெதர் வந்து பாருங்க கொலாபரேட்டுக்கு வரும், பிளெண்ட்டுக்கு வரும். பிளெண்டுனாலே வந்துட்டு என்ன? டுகெதர் தான். ஸோ வந்து டுகெதர் வேணா. பிளெண்ட் இஸ் எனஃப். நெக்ஸ்ட் ஒன் ப்ரௌசர் த்ரூ. ப்ரௌசர் த்ரூ. ப்ரௌசர் இஸ் எனஃப். த்ரூ தேவையில்லை. ஓகேவா? ஆக்சுவல் ஃபேக்ட். ஆக்சுவல்னாலே ஃபேக்ட் தான் மீன் பண்ணுறோம். ஃபேக்ட்னாலும் ஃபேக்ட் தான் மீன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபேக்ட் இஸ் எனஃப். லிட்டில் பேபி. லிட்டில்னாலே என்னது? குட்டியாக இருக்கிறத தான் மீன் பண்ணுவோம். நம்ம எதை மீன் பண்ணுவோம்னா பேபியை தான் மீன் பண்ணுவோம். ஸோ either லிட்டில் ஆர் பேபி இஸ் எனஃப். ஸோ லிட்டில் இஸ் எனஃப். ஓகேவா? ஜாயின் டுகெதர். ஜாயின்னாலே என்ன? ரெண்டும் சேர்றது தான். ஸோ திரும்ப டுகெதர் வேணால். ஜாயின் இஸ் எனஃப். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்னு வராது கைஸ். ஈதர் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபோர்மோஸ்ட் யூஸ் பண்ணலாம். ரெண்டையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபோர்மோஸ்ட். ஓகேவா? நீங்கள் இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபால்ஸ் ப்ரிட்டன்ஸ். ஃபால்ஸ் ப்ரிட்டன்ஸ். ஃபால்ஸ் ப்ரிட்டன்ஸ்னாலும் ஃபால்ஸ் தான். ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் தான். ஸோ நம்ம ப்ரிட்டன்ஸ் மீன் பண்ணிக்கலாம். பிளாக் டார்க்னஸ். பிளாக்னாலும் இருட்டாக தான் இருக்கும், டார்க்னஸ்னாலும் இருட்டாக தான் இருக்கும். ஸோ இதர் ஏதாவது ஒன்று. ஃப்ரீ கிஃப்ட். கிஃப்ட்னாலும் ஃப்ரீயாக வர்றது தான், ஃப்ரீனாலும் ஃப்ரீயாக வர்றது தான். ஸோ கிஃப்ட்னு சொல்லிக்கலாம். ஃப்ரீ கிஃப்ட்னு சொல்ல வேண்டாம். கிஃப்ட்னாலே வந்து இந்த ஃப்ரீயாக தான் வரும். நெக்ஸ்ட் மர்ஜ் டுகெதர். மர்ஜ்னாலும் டுகெதர் தான். ஓகேவா? ஸோ டுகெதர் வேணும். ரீகால் பேக். ரீகால்னாலும் ரீகால் பண்ணுறது, பேக்னாலும் திரும்ப தான். ஓகேவா? ஸோ பேக் வேண்டாம். நெக்ஸ்ட் வித்ட்ரா பேக். சேம் அதே மாதிரி தான். ரிட்ராக்ட் பேக், ரிட்டர்ன் பேக். இதுக்குலாம் பேக் தேவையில்லை. கேன் ஏபிள். ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். முடியும். ஓகேவா? இங்க வந்து நீங்க என்னன்னா ஐ கேன் டூ இட் இப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ஏபிள் டு டூ இட் இப்படி சொல்லலாம். பட் ஆனா ஐ கேன் ஏபிள் டு டூ இட் இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. ஈதர் நீங்கள் இப்படி சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் இப்படி சொல்லலாம். பட் இப்படி சொல்லக்கூடாது. பிகாஸ் இது ரெண்டும் இப்படி சேர்ந்து வரக்கூடாது. ஈதர் நீங்கள் இதை தனியாக யூஸ் பண்ணலாம், ஆர் அதர்வைஸ் இதை தனியாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா கேன் வரலாம், ஆர் அதர்வைஸ் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஏபிள் வரலாம்.
ஓகேவா? I can do it or I am able to do it. But I can able to do it is wrong. ஓகேவா? ஸோ 8 PM this evening. PMனாலே ஈவினிங் டைம் தானே. அகன் நம்ம this evening மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏஎம்னாலே மார்னிங் தான். அகன் this morning மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? டிஸ்பைட் ஆஃப், இந்த ஆஃப் வந்து எதுக்கு தான் வரும்? இன்ஸ்பைட்டுக்கு பக்கத்தில் மட்டும்தான் வரும், டிஸ்பைட்டுக்கு பக்கத்தில் வராது. ஓகேவா? இன்ஸ்பைட் ஆஃப் இன்ஸ்பைட் மட்டும் தான் வரும், டிஸ்பைட் பக்கத்தில் வராது. கசின் ப்ரோ, கசின்னாலே சிஸ் ப்ரோ தான் மீன் பண்ணுவோம். ஹீ இஸ் மை கசின், ஷீ இஸ் மை கசின் அப்படின்றது இனஃப். ஹீ இஸ் மை கசின் யாரை சொல்லுவோம்? அத்தை பையன், பெரியம்மா பையன், சித்தி பையன், மாமா பையன், இவங்க எல்லாருமே கசின் தான். பையன் பொண்ணு யாராக இருந்தாலும் கசின் தான். ஷீ இஸ் மை கசின் இப்படி சொன்னால் கரெக்ட். அதுவே ஹீ இஸ் மை கசின் பிரதர், ஷீ இஸ் மை கசின் சிஸ்டர் அப்படி சொன்னால் ராங். ஓகேவா? கசின் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சிஸ் ப்ரோ வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பௌஸ், ஸ்பௌஸ்னாலே ஹீ இஸ் மை ஸ்பௌஸ் அப்படின்னாலே இப்போ நான் சொல்றேன்னா ஹஸ்பண்டை மீன் பண்ற மாதிரி, ஒரு பாய் சொல்றாங்கன்னா அவங்க ஒய்ஃபை மீன் பண்ற மாதிரி. ஸ்பௌஸ்னாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். அகன் வந்து ஹீ இஸ் மை ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட், ஹீ இஸ் மை ஸ்பௌஸ் ஒய்ஃப் அப்படி சொல்ல தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் டியூரிங் த பீரியட், டியூரிங்னாலே அந்த பீரியட்ல நடந்துதான் மீன் பண்றோம். அகன் த பீரியட்னு தேவையில்லை. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரீகேப்சுலேட் அகன். ரீகேப்சுலேட் அகன்னாலும் திரும்ப அதை இது பண்றது தான். ஓகேவா? ஸோ அகன் அங்கே தேவையில்லை. நெக்ஸ்ட் ரீஇம்பர்ஸ், ரீஇம்பர்ஸ்னா திரும்ப பெறுறது. ஸோ அகன் பேக் தேவையில்லை. ரீபில்ட் அகன் தேவையில்லை. ரீபார்ன் அகன், ரீகால் அகன் இதுக்கெல்லாம் அகன் தேவையில்லை. மியூச்சுவல் அக்ரிமெண்ட், அக்ரிமெண்ட்னாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல செய்யறது தான். ஸோ அங்கே மியூச்சுவல் தேவையில்லை. பிளண்டர், ஹியூஜ் மிஸ்டேக், பிளண்டர்னாலே மிஸ்டேக் தான். அகன் வந்து மிஸ்டேக் மீன் பண்ண தேவையில்ல. பிளண்டர்னாலே என்ன? இட்ஸ் a terrible mistake, இட்ஸ் a huge mistake. ஓகேவா? நெக்ஸ்ட் டெல், டோல். இந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, இந்த verb ஃபேமிலி, டெல், டோல்டு, டோல்டு, டெல்லிங், டெல்ஸ். இந்த ஃபேமிலி இந்த வேர்ட்ஸ்க்கு பலாம் பக்கத்துல டூ வரவே வராது. ஓகேவா? இதுக்கு பக்கத்துல எப்பவுமே டூ வராது. இப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்னா ஐ டோல்ட் ஹிம், அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஐ டோல்ட் ஹிம், ஹிம் வந்து டைரக்டா வந்துடும். ஐ டோல்ட் டு ஹிம்லாம் இல்ல, ஐ டோல்ட் ஹிம். ஓகேவா? ஸோ வந்து டெல், டோல்ட் இந்த ஃபேமிலி, டெல் ஃபேமிலி வேர்ப் ஃபேமிலி இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் எப்போவுமே டூ வராது. நெக்ஸ்ட் ஃபைனல் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்னாலே ஃபைனலாக சொல்கிறது தான். மறுபடியும் ஃபைனல் கன்க்ளூஷன் தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்கிலீஷ் டீச்சர், ஷீ இஸ் அண்ட் ஐ எம் அன் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு சொல்றது ராங். திஸ் இஸ் என்டையர்லி ராங். ஐ ஆம் அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ், ஐ ஆம் அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ். இது ஏன் இப்படி வராது அப்படின்னா ஆர்டிகல்ஸில் இப்படி ஒரு ரூல் இருக்குது. என்னன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி இப்படி வவ்வல் வராது, இப்படி ஒரு ரூல் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்றது இட் இஸ் என்டையர்லி ராங். ஐ ஆம் அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் இஸ் த ரைட் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டோன்ட் யூஸ் அகன். இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தது தான். அகன் வந்து இந்த ரீபார்ன், ரீபர்த், ரீகெயின், ரீபில்ட், ரீட்ரைட், ரீகாஸ்ட், இதுக்கப்புறம் நீங்கள் இந்த அகன் வேர்டை யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நாட் அதே மாதிரி டெனி, டெனினா மறுக்கிறது, ரெஃப்யூஸ்னாலும் மறுக்கிறது, ப்ரிவென்ட் நாட் வராது, ப்ராகிபிட்னா தடை நாட் வராது, டிஸ்வேட், ஜெட், அன்டில் அது வரைக்கும் நாட் வராது, அன்லெஸ் அப்படி இல்லைன்னா அதுக்கும் நாட் வராது. ஓகேவா? இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் பக்கத்தில் நாட் வராது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா சூப்பர்ஃப்ளூவஸ் எரர். இதை வச்சு உங்களுக்கு சென்டென்ஸ் வரலாம். இந்த வேர்டை அப்படியே அப்ளை பண்ணி கூட நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேர்ட்ஸை அப்படியே அப்ளை பண்ணி கூட உங்களுக்கு எரர் டிடெக்ஷன் வரலாம். ஸோ வந்து இது நீங்கள் படிச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ 120 கிராமர் ரூலில் இன்றைக்கி ஒரு ரூல் பார்த்தாச்சு. நாளைக்கு இதே மாதிரி வேறு ரூல் பார்க்கலாம். கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.